வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் வயசானவங்க, 55 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. குழந்தைங்கள் எல்லாம் திருமணம் முடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருமே தனியாக வீட்டில் இருந்தாங்க. இரவு நேரத்தில் அவங்க படுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு திருடர் வந்துடுறாரு. திருடர் வந்து மெதுவாக பீரோ கிட்டே போகிறாரு. பீரோ சாவியை தேடுறாரு. அந்த நேரத்தில் கணவர் முழிச்சுக்கிறாரு. கணவர் முழிச்சினோடனே அந்த திருடரை கூப்பிட்டு என்ன எங்கே வந்தேன்றாரு. மாட்டிக்கிட்டார் இல்லையா, அது தப்பித்து ஓடுறாரு. நீ தப்பித்துலாம் ஓட வேணாம், உனக்கு என்ன ஏதோ இல்லாததுனால தான் அங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் கேளுனாரு. இந்த பீரோ சாவி வேணுன்றார். சரி பீரோ சாவின்ட்டு நீ போய் அங்கெல்லாம் தேடிட்டு எங்கே வான்ட்டு அவர் மனைவியோடைய தலையணை கீழே அவங்க அதை வச்சுருப்பாங்க. உடனே இந்த பீரோ சாவி எடுத்து கொடுப்பாரு. இப்போ வயதானவர்கள் இல்லையா, அவங்ககிட்ட ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை, ஒன்றும் பணம் பெருசாக இல்லை. போய் அந்த பீரோவை திறந்து தேடி பார்ப்பார். அதில் ஒரு 300 இருக்கும். 300 இருந்ததும் அந்த 300 எடுத்துக்கிட்டு வருவார். வந்துட்டு சாவியை பூட்டிட்டு அங்கேயே கொடுத்துட்டு கிளம்புவார். அந்த நேரத்தில் அந்த கணவர் சொல்லுவார், நீ 300 எடுத்தால் ரொம்ப சந்தோஷம், எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு இல்லை, நீ பாதி எடுத்துக்க, எனக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னுவார். 150 எடுத்துக்கிட்டு எனக்கு 150 கொடு அப்படின்னாரு. உடனே அந்த திருடர் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்னங்க இது, உங்கள் வீட்டில் திருடுறேன், ஏன் திருடுனேன்னு எதையும் கேட்கல, நீங்கள் வந்து அந்த 150 பாதி, அந்த 300 பாதியை கொடுங்கன்னு கேட்குறீங்களே அப்படின்னுன்றாரு. இல்லை எனக்கு செலவுக்கு காசே இல்லை, அதனால தான் ஒன்று கேட்குறேன், அவங்ககிட்ட இருந்தால் வாங்க முடியாது, அதனால் எனக்கு நீயாவது கொடுத்து உதவுனுவார். உடனே டக்குன்னு அந்த திருடர் வந்து, இந்தாங்க 300 நீங்களே வச்சிங்க, நான் போய் இன்னொரு வீட்டில் திருடி என்னுடைய பழப்பை பார்த்துக்குவேன், உங்களால் இந்த வீடை விட்டால் வேறு எங்கேயும் இது பண்ண, அதனால் 300 நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிட்டு போய்டுவார். அது என்ன தெரியுமா, கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழணும். மனைவி பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தால், கொடுக்காமல் இருந்தால், கணவர் இது மாதிரி திருடரை வச்சு திருடி தான் பழைக்க வேண்டியது. அதனால் ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து இருக்கிற பணத்தை பகிர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது அந்த கதை எடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.